என் இனிய நண்பர், அன்பு சகோதரர், இயக்குனர், நடிகர், காதல் சுகுமார் அவர்களுடைய இனிய சந்திப்பு. காற்றில்லா தேசத்திலும் காதல் வளரும், காற்றோடு கலந்து வரும் நினைவு சாரலில் மரணம் வரை காதல் அழியாது. தமிழ் சினிமாவில் எப்போதும் நம்மை மறக்க முடியாது செய்த காதல் படத்தில் நடித்து இணை துணை நடிகராகி இயக்குனராகி நம் முன்னே நிற்கும் காதல் சுகுமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக மகிழ்ச்சியான தருணம் இது. இயக்குனர் கிட்டு சார் அவர்களுடைய இந்த ஆர்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமன் அவர்கள் வெளியிடுறது தான் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கும். அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மேடையில் விட்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிங்க அப்படின்னால வார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்ன இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆனந்தத்தை இங்கே வந்து வெளியிட்டார். படங்கள் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை தமிழகத்தின் உணர்வுகளை பதிவு செய்தால் இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இசக்கி காரணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள், நல்ல தமிழர்கள் மூலமாக அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரமேஸ்வரன் பார்த்தீங்கன்னா நடித்தேன், அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் ஒரு போலீஸு, அது 1980s நான் இதில் போலீஸாக வருவேன். அப்புறமும் 2024 அண்ணன் போலீஸாக தான் அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீம் காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தமிழ் கலந்து, அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன். அதை தாண்டி எனக்கு வரல. ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்டு வந்து அண்ணன்றது நிறைய கற்றுக்கணும் நம்ம. அதாவது வழக்கமான படங்கள் வந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்குறவங்களை கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேச்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 18ஆம் நூற்றாண்டு கதைக்களத்திலும் வில்லன் இருந்திருக்கிறார்கள்.